ஹலோ மக்களே! ஏற்கனவே சென்னையில டாக் வளர்க்கறதுக்கு, அதாவது பெட் டாக்ஸ் வளர்க்கறதுக்கு நமக்கு லைசென்ஸ் இருக்கணும். லைசென்ஸ் இல்லாட்டி நமக்கு 5000 ஃபைன். இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இதற்கிடையில சென்னை மாநகராட்சி நமக்கு புதுசா ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டின்னா, நாளை முதல் அதாவது டிசம்பர் 20, 2025லேருந்து பிட்புல், ரோட்வைலர் டாக்ஸ் அந்த ப்ரீட வந்து நீங்க வீட்ல வளர்க்கக்கூடாது அப்டின்ற ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அத மீறி நீங்க வாங்கி வளர்க்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரூபாய் 1,00,000 வரை அபராதம் விதிக்கப்படும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அத வாங்குறது, வளர்க்குறது, விக்கிறது இது எல்லாமே 3மே வந்து குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. நாளைலருந்து தானே வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நாங்க தான் ஆல்ரெடி அந்த டாக்க வளர்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்ற ஆளா இருந்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி வீட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வெளில கூட்டு போம்போது அதாவது காமன் பிளேஸஸ் பீச், பார்க், ரோடு, பில்டிங் இல்ல அபார்ட்மெண்ட்ஸ் எங்கேயாவது நீங்க காமன் பிளேஸ்க்கு கூட்டு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு வாய் கவசம் கட்டாயம் அணிவிச்சு தான் கூட்டு போணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத நீங்க பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூபாய் 5,000 வரைக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவும் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் சேஃப்டிக்காகவும், குழந்தைங்க மற்றும் பெரியவங்க பாதுகாப்புக்காகவும், டாகோட அக்ரெசிவ் பிஹேவியர அவாய்ட் பண்றதுக்காகவும் தாங்க இவ்ளோ ரூல்ஸும் கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு மேல டாக் நீங்க வளர்க்குற மாதிரினா, இந்த 2 ப்ரீடுமே நீங்க வந்து வளர்க்க முடியாது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவ உங்க டாக் லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு, இது போல நெறைய கன்டென்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.